வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் சரவணன் நடித்து நம்மளோட துரை செந்தில்குமார் அவர் டைரக்ட் பண்ண லீடர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லீடர் படத்தோட ரிவ்யூ, அதாவது டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ. படம் பார்க்கலாமா வேணாமா, நல்லா இருக்கா இல்லையா, வர்த்தா இல்லையாங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஹானஸ்டான ஒரு உண்மையான ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம 2022 வந்த லெஜண்ட் படத்தை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசி தான் ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் நம்ம துரை செந்தில்குமார் மேலே எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இவர் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது அது அடுத்தது. ஆனால் இவர் மேலேயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, இது இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2022 வந்த லெஜண்ட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரால் படம், ஒரு மீம் மெட்டீரியலாகவே அந்த படத்தாகி அதுக்காகவே அந்த படம் நிறைய பேர் போய் தியேட்டரில் பார்த்தாங்க. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நானும் தேட்டரில் போய் பார்த்தேன். அது மீம்காவெல்லாம் பார்க்கல. நான் ஹானஸ்ட்டாக அந்த படம் இப்படி தான் இருக்குது, அவர் என்ன தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த படத்தில் ஒரு மீ மெட்டீரியலாக இருக்கும், கலாய்க்கலான்னு வந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா அவ்வளோ ஈஸியால் அந்த படத்தெலாம் கலாய்க்க முடியாது. ஏன்னா நான் போன தேட்டர்லேயே நான் எங்கூடவே சில காலேஜ் பசங்களாம் அந்த ஒரு ஃபன் இது பண்ணுங்கிறதுக்கானே வந்தவங்க இருந்தாங்க. பார்த்தாலும் நல்லா தெரிஞ்சது. அவங்க உண்மையாக சொல்லணும்னா 2-3 இடத்துல பேர்லி 2-3 இடத்துல தான் ஒரு கமெண்ட் போட்டாங்க. அதுக்கு அவங்க கேங்லேயே யாரும் பெருசாக சிரிக்கல. ஏன்னா அந்தளவுக்கு படம் ஒரு நல்ல குவாலிட்டியில் இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது லெஜண்ட் படம் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் அடுத்த ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி என்னங்கிறது இன்னும் டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை களம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம இதையும் கம்பேர் பண்ணி சொன்னால் லெஜண்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே உலகத்தையே காப்பாற்றுற மாதிரி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மிகைப்படுத்தின ஒரு டெபியூ ஆக்டருக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். அந்த ஒரு கதை களத்தில் தான் அவர் நடிச்சிருப்பார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு காமன் மேனாக தான் வராரு. சாதாரண காமன் மேனுங்கிறதும் தாண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஆள். ஆனால் அவருக்குன்னு உண்டான ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்கும். அவர் ஒரு பிளாக் ஸ்குவாட் மாதிரியான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் இதில் இருப்பார். அந்த ஒரு பாஸ்ட் அவருக்கு இருக்கும். ஆனால் அதை தாண்டி அதை கடந்து அவர் தன்னோட ஒரு பொண்ணோட ஒரு குழந்தையோட வாழ்ந்துட்டு வருவார். அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் அவருக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அது என்னங்கிறத பார்த்து அந்த டிஸ்டர்பன்ஸ் காரணமே இவராக தான் இருப்பார். இவரோட அந்த இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் மாதிரி அது மாதிரி ஒரு கிளீஷேவான ஒரு கதை தான். ஒன்றும் ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கதைக்களம் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படம் பார்க்கும்போது அப்படியே நமக்கு அந்த ஏற்கனவே பல படங்கள் இதே மாதிரி இருக்கேங்கிற மாதிரி தான் தோணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தை இந்த படம் அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரிலாம் இருக்காது. அந்த இடத்துல நம்ம துரை செந்தில்குமார் சார் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒரு எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவோம். அதில் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஜண்ட் சரவணன் சாரோட ஆக்டிங். உண்மையாக நிஜத்தை சொல்லணுன்னா, நான் ஒன்றும் சரவணா ஸ்டோர்ஸ்லலாம் வேலை பார்க்கல, நான் உண்மையாக நிஜத்தை சொல்கிறேன், பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் லெஜண்ட் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய அந்த ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் கொடுப்பாரு. எல்லாமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்கும். அது ஓவர் ஆக்டிங் தெரிகிற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாரு. இந்த படத்தில் ஒரு அப்படிலாம் இல்லை. உண்மையாலுமே கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி அந்தந்த சீனுக்கு என்ன தேவையோ அது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு எதெல்லாம் வருமோ அதுதான் சீனாகவும் இருந்திருக்கு. அவர் சொல்லித்தார் தெளிவாக, டேரக்டர்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருக்கணும், எனக்கு இதெல்லாம் தான் வரும், எனக்கு இதெல்லாம் வரல. அந்த படத்தில் எதெல்லாம் நெகட்டிவாக எல்லாரும் பேசுனாங்களோ அந்த சீன்ஸ்லாம் இந்த படத்தில் பெருசாக வைக்காதீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் இது பண்ணிடுறேங்கிற மாதிரி உண்மையாலுமே அவர் எஃபோர்ட் போட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இவரோட ஆக்டிங் பரவாயில்ல, பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சூப்பர் அப்படின்லாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. உண்மையாலுமே இவர் இன்னும் ஒரு பொட்டன்ட் இருக்குது இவர்கிட்ட. ஆனால் பழைய படம் அந்த படம் பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது உண்மையாலுமே இவர் ஒரு நல்ல கமர்ஷியல் ஹீரோ ஆகிறதுக்கான ஒரு பொட்டன் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தார். என்ன ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் ரொமான்ஸ் சீனில் 2-3 சீன் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் சொதப்பல் தான், ரொமான்ஸ்லாம் அவருக்கு வரல. ஆனால் ஆக்ஷன் சீன்ஸ் உண்மையாலுமே நல்லா பண்ணியிருந்தார். ஒரு செகண்ட் ஆர் தேர்ட் டயர் கமர்ஷியல் ஹீரோஸ் நம்ம ஊரில் இருக்கவங்க எந்த அளவுக்கான ஆக்ஷன் சீன்ஸ் பண்ணுவாங்களோ அவங்க பண்ணால் நம்மளுக்கு இங்கே எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கான ஆக்ஷன் சீன்ஸ் உண்மையாலுமே இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதெல்லாம் கொஞ்சம் எங்கேஜிங்காகவே இருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. என்னடா அதுங்கன்னு எஞ்சி போகிற மாதிரியோ இல்லை ஃபோன் பார்க்குற மாதிரி அப்படிலாம் இல்லை. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல இவருக்கு ஒரு தம்ஸ் அப்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் நம்மளோட சந்தோஷ் பிரதாப் சார் அவர்கள். அவருக்கு உண்மையாலுமே இந்த படம் அவரோட கரியரில் அவரோட இந்த சில முக்கியமான படங்கள்னு எடுத்தால் இந்த படம் கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் வரும். ஏன்னா இந்த படத்தில் அவர் தான் மெயின் வில்லனும் கூட.
அவரோட ரோல் அவர் எந்த அளவுக்கு பண்ணுமோ கரெக்டாக பண்ணியிருந்தார். அவரோட இதில் குறை சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை, பக்காவாக சப்டிலான ஒரு ஆக்டிங், ஒரு கரெக்டாக அந்த ரோலுக்கு என்ன எப்படி இருந்தால் அது ஒரு 3 வேரியேஷன் மாதிரி வேறு காமிச்சிருப்பாங்க. 3ன்னு சொல்ல 2 வேரியேஷன் மெயினாக இருக்கும். அந்த ஒரு அது ட்விஸ்ட்லாம் இருக்கும், அந்த என்னன்னு சொல்ல விரும்பல, அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த ட்விஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் இருக்கும், ஒரு ட்விஸ்ட்டுன்னு பேரில் ஒன்று இருக்கும். ஓகே, என்னங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேரியேஷன் வந்து அவர் நல்லா தான் காமிச்சிருந்தார். அவர் வில்லனாக பார்க்கும்போது நம்ம லெஜண்ட்ஸருக்கு ஆப்போசிட் அந்த வில்லனாக பார்க்கும்போது கரெக்டாக அது ஒரு மாதிரி ஈக்குவல் பேரிங்கில் இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு வில்லன் வந்து எடுத்து வந்து வச்சு நம்ம லெஜண்ட்ஸர் வச்சது ஒரு மாதிரி இருக்கும். இவரும் ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ், இவரும் ஒரு க்ரோயிங் ஸ்டேஜ். அது ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த படத்தில் நடித்த மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ லைக் ஆண்ட்ரியா நடிச்சிருப்பாங்க, நம்மளோட ஷாம் சார் நடிச்சிருப்பாங்க, லால் சார் நடிச்சிருப்பாங்க, மற்ற நிறைய இன்னும் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் நிறைய பேர்லாம் நடிச்சிருந்தாங்க. அவங்க எல்லாமே அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. லால் சார் வந்து அது எப்பயும் போல் அவரோட ஸ்டைலில் ஒரு மாதிரி பண்ணியிருந்தார். ஷாம் சார் வந்து அவரோட ஒரு சட்டிலான அவரோட ஒரு அந்த ஒரு ஸ்டைல், அவருக்குன்னு ஒரு இது இருக்கும், அவருக்குன்னு சில ஃபேன்ஸும் இருப்பீங்க. யாராக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஷாம் சார் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா. அவங்களோட இதில் பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரியா அவங்க வந்துட்டு ஒரு செகண்ட் ஹீரோயின் மாதிரிலாம் இல்லை, அவங்க வந்துட்டு ஒரு கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜரான படத்தில் ப்ளே பண்ணுற ஒரு மெயின் கேரக்டர் அவங்க, அந்த மாதிரி இருந்தது. அவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து இந்த படத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம துரை செந்தில்குமார் சார், த கேப்டன் ஆஃப் த ஷிப். அதாவது இந்த படம் உண்மையாலுமே வந்துட்டு இந்தளவுக்கு இருக்குது, இவரை வந்துட்டு இந்தளவுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ண வச்சு வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு உண்மையாலுமே இவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு லெஜண்ட் படங்கிறவங்க வந்து என்னதான் ஜேடி அவங்களோட படமாக இருந்தாலும், அவங்க விசில் படம்லாம் எடுத்திருந்தாலுமே அது ஜென்ரலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு லெஜண்ட் சரவணன் அவரோட படம் அந்த அவரோட ஸ்டைலில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படம் உண்மையாலுமே துரை செந்தில்குமார் சாரோட ஸ்டைல்லே இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரி மேக்கிங். உண்மையாலுமே வந்துட்டு அந்தளவுக்கு அவங்க காசு நல்ல ஒரு ஹை ப்ரொடக்ஷன் வேல்யூவில் வந்திருக்க படம் தான் அது. அந்தளவுக்கான காசு இவங்க ஸ்பெண்ட் பண்ணது வந்துட்டு படத்தில் தெரியுது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்பர் சீன்ஸு நிறைய இடத்துல, ஜெய்ப்பூர் அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல போய் எடுத்திருப்பாங்க. உண்மையாலுமே இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூவை வந்துட்டு உங்களுக்கு என்னால் இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மெயின் ரீசன் துரை செந்தில்குமார் சார் தான். ஒரு பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆள் வந்துட்டு நம்ம ஜிப்ரான் சார். ஏன்னா வந்துட்டு நடுவில் ஒரு சாங், ஒரு ஃபைட் சீன்லேயே ஒரு சாங் வரும், நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க. திருப்பாவிலேருந்து முருகன் பாடல் வந்திருக்கும். எக்ஸ்ட்ராடினரியான, ஏன்னா இந்த ஒரு பாட்டுன்னு மட்டும் அந்த ஒரு பாட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அது இல்லாமல் அவரோட இந்த படத்தை வந்துட்டு கொஞ்சம் என்கேஜ் பண்ணதில் இந்த சாங்ஸும் ஒரு ரீசன் தான் சொல்லணும். ஃபஸ்ட் பார்ட்லேயும் சாங்ஸும் நல்லா தான் இருந்திருக்கும், ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பண்ணியிருப்பார். அதே அளவுக்கு இந்த பாட்லேயும் இது இவரோட கிப்ரானோட பெஸ்ட் ஒர்க்குன்னெலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா என்கேஜ் பண்ணுற மாதிரியான சில பிஜிஎம்ஸ், அந்த திருப்பாவை அந்த சாங் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இவருக்கு தகுந்த மாதிரி, இவர் ஒரு அப்கமிங் ஒரு கமர்ஷியல் ஹீரோங்கிறதுனால இவருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாருன்னு தான் சொல்லணும். சூப்பராக பண்ணியிருந்தார் அவரும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஆள் இந்த படத்தோட ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் மிஸ்டர் மகேஷ் மேத்யூங்கிறவர். அவர் நிறைய படத்தில் பண்ணியிருக்கார். காந்தாரா பண்ணியிருப்பார், கருடனில் பண்ணியிருப்பார், கஸ்டடிங்கிற ஒரு படத்தில் பண்ணியிருப்பார், நிறைய வீரன் படத்தில், ஹிப்பாபாதி வீரன் படத்தில் பண்ணியிருப்பார், நிறைய படம் பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன துரை செந்தில்குமார் சார், கிப்ரான் சாருக்கு அளவுக்கு அவங்க 2 பேரும் சேர்த்த அளவுக்கு ஈக்குவலாக இவரை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் சேஸ் சீக்வன்ஸ் வரும். அதேமாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயின் ஃபைட் சீக்வன்ஸ் வரும். உண்மையாலுமே ஒரு நம்ம காலிவுட்டில் இருக்க அந்த டாப் ஹீரோஸ் வந்துட்டு 4 பேரில் யாராவது ஒருத்தங்க அவங்க ஃபைட் சீன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ, எவ்வளோ எங்கேஜிங்காக வந்துட்டு அந்த ஒரு கொடுப்பாங்களோ, அந்த ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ் கொடுப்பாங்களோ, அந்த ஒர்க் வந்துட்டு அவர் இவருக்கே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாருன்னு தான் சொல்லணும். இவருக்கு உண்மையாலுமே ஆக்ஷன் வர வைக்கிறதுக்கு இவர் எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. ஆனால் இவருக்கு தகுந்த மாதிரியான சில ஸ்டன் சீக்வன்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. இவரோட ஒர்க் வந்துட்டு இந்த படத்தில் டாப் நாச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமான ஆள் இந்த படத்தோட மேக்கிங்லேயும் சரி, இந்த படம் இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கிறதுக்கான ஒரு இதில் இவர் ரொம்ப முக்கியமான ஆள். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, வாட்சா ஸ்கிப்பானா, ஒரு நல்ல வாட்ச் தான், ஒரு டீசெண்டான வாட்ச் தான். வீக்கெண்ட் போகணும், ஃபேமிலியாக போகணும், சின்ன பசங்களையும் கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப வைலன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். நிறைய எனக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது, என்ன இல்லையான்னு கூட தெரில. எனக்கு தெரிஞ்சு போக தான் தெரியும். இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க. அது போக தான் தெரியும் என்னன்னு தெரில. ஆனால் வந்துட்டு உண்மையாலுமே டீசெண்டான படம் தான், தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலியோடு போய் பார்க்கறனாலும் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போகாதீங்க. சாதாரணமாக எப்பயும் போல் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் போய் பார்த்தீங்கன்னா எப்படி பார்ப்பீங்களோ அந்த மாதிரி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் இருக்கும். இந்த படத்துக்கு நான் என்னோட பர்சனல் ரேட்டிங்காக நான் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக நான் 7 out of 10 கொடுப்பேன். 6.5 தான் கொடுப்பேன். ஆனால் வந்து அந்த 7 எதுக்குன்னா, இவரோட அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், என்னால் முடியுங்கிற அந்த கான்ஃபிடன்ஸோடு சேர்த்து இவர் அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் ஹோம் ஒர்க்கோடு அந்த படத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காகவே இன்னொரு 0.5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு 7 out of 10 தாராளமாக அந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் சரவணா ஸ்டோர்ஸ்லேயோ இல்லை எங்கேயோ வேலையெல்லாம் பார்க்கல.
ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ 7/10 நம்ம கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, இந்த படம் என்னங்கிறத பற்றி தாராளமாக உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. நன்றி மக்களே.